வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நிறைய ஒரு செட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறது, எந்த மாதிரியான கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்காக ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் போட்டிருப்போம். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஒரு 5 or 7 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது வந்து ஒரு 1 ஷாட் வீடியோ மாதிரி, ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு லாங் வீடியோவாக எந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இன்னொன்று அனதர் வீடியோவில் சில வேர்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த கியூபாய்டு அதை வச்சு வால்யூம் வச்சு ஏரியா வச்சு ப்ராஃபிட் இந்த மாதிரி வச்சு ஒரு சில வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதுவுமே கேட்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து நம்பர் சிஸ்டம்ஸ், டிவிஷன்ஸ், பிதாகரஸ் தியரம், போர்ட்மாஸ் ரூல் இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா இந்த பேஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நம்ம இன்னைக்கு இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தமாக 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நேற்றே வந்து சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா சீட்டட் ப்ரீ அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ண 4 சிட்டிஸில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக எந்த சிட்டியில் வந்து சென்டர் போடுவாங்க அந்த சிட்டி நேமை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ப்ரீ அட்மிட் கார்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்களோட சென்டர் எங்கே அப்படின்றத நீங்கள் சீட்டட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒரிஜினல் அட்மிட் கார்டு கிடையாது. ஒரிஜினலான அஃபிஷியலான அட்மிட் கார்டு வந்து எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரும். ஸோ இந்த ப்ரீ அட்மிட் கார்டு எதுக்காக அப்படின்னா நமக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ப்ரீ அட்மிட் கார்டு தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, if 4 plus 5 into x minus 1 equal to 34 then the value of 4x square minus 3x is, அதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து அதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு இன்னொரு எக்ஸ்பென்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து வேற வரும். ஸோ இப்போ 1 by 1 கொஸ்டின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 + 5 into x minus 1 equal to 34 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து 4x² minus 3x இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 4x² minus 3x இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம இதை வந்து உள்ளக்க நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5x - 5 4 இங்கே வந்து முன்னாடி இருக்கும் ஈக்குவல் டு 34. ஸோ இங்கே நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இது மட்டும்தான். ஸோ 5x ஈக்குவல் டு இங்கே 4 - 5 நமக்கு ஆன்சர் வந்து -1 வரும். இந்த -1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1. ஸோ 34 + 1 வந்து 35 வரும். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 7. ஸோ இந்த 7 இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 4 × 49 - 21 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 196 - 21 வரும். இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 175. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 175. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 175. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following figures have linear symmetry but not rotational symmetry? ஸோ இந்த சிமெட்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது லீனியர் சிமெட்ரி, ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நான் ஒரு தனி வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ இது வந்து எப்படி ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கைட். ஏன் அப்படின்னா இப்போ ரிமைனிங் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ரோம்பஸ் இது எல்லாமே வந்து அதுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து இருக்கும். ஸோ கைட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்காது. ஸோ அதை எப்படி அப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னா இப்போ நான் வந்து ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னா இதை வந்து இப்போ நான் இந்த ரெக்டாங்கிளை இப்படி நான் வைக்க போகிறேன். ஸோ இப்படி ஹரிசாண்டல் இருக்கிறத இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது
இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ இது ஒரு ஒன் டைம் ஆஃப் ரொட்டேஷன். செகண்ட் டைம் வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இப்படி இருக்கிறத அகைன். ஸோ இந்த இதை இந்த பொசிஷனில் இருக்கிறத நம்ம இப்படி ஒரு ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் டைம் ரொட்டேஷன். செகண்ட் டைம் என்ன அப்படின்னா அதை அகைன் இன்னொரு இந்த சைடு இப்படி கூட நம்ம திருப்புறது, இந்த இது ஒன்று. ஸோ இது ஸ்டார்டிங்கில் இருந்த பொசிஷனில் மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ இது ஒரு சிமெட்ரி ஒரே மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் நம்ம இப்படி இருக்கிறத மறுபடியும் அகைன் இப்படி பெர்பெண்டிகுலராக நிப்பாட்டுவோம். ஸோ அது இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரில் வரும் இந்த பொசிஷனில். ஸோ அடுத்து அகைன் இப்படி இருக்கிறத நம்ம இந்த சைடு படுக்கிற ஹரிசாண்டல் இதுக்கு கொண்டுட்டு வருவோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த பொசிஷன். ஸோ இதுவுமே ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய பொசிஷன் மாதிரியே ஒன்று போல் இருக்குது. ஸோ இது செகண்டாக இருக்கக்கூடிய சிமெட்ரி. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஒரு ஷேப்புக்குரிய இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேஷன். ஒரு ஷேப்பை நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது எந்தெந்த டைமில் அது இனிஷியல் ஸ்டேஜில் இருந்த மாதிரி பொசிஷன்லேயே இருக்கோ அது எத்தனை டைம்ஸ் வருதோ அத்தனை ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெக்டாங்கிளில் நம்ம எடுத்ததுனால ரெக்டாங்கிளில் என்ன எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 2 டைம்ஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குது. ஸோ ரெக்டாங்கிளுக்கு என்ன அப்படின்னா 2 ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ இப்போ இதே நம்ம கைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கைட் தான். அதுக்கு நோ சிமெட்ரிக்கல், அதாவது ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் இந்த 3 ஃப்ராக்ஷன்ஸுமே ஆப்ஷனில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. அந்த அசெண்டிங் ஆர்டர்லேயே எந்த ஆப்ஷன் கரெக்டான அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மேஷனில் இருக்கு அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறத எழுதிக்கிடுவோம். நமக்கு என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11/13, 13/14, 15/17. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்து அதை டிசெண்டிங் ஆர்டர்லையோ அசெண்டிங் ஆர்டர்லையோ கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் இடையில டிஃபரன்ஸ் பார்ப்போம். இதுக்கு 4. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு 1. இந்த ஃப்ராக்ஷன் கிட்ட இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய நம்பரால நியூமரேட்டரை டிவைட் பண்ணுங்க. ஸோ 11 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னா 2 வரைக்கும், 2 4 சார் 8 வரைக்கும் போகும். இதே 13/1 அப்படின்னா 13 தான் இருக்கும். ஸோ 2 15 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 2 சார் 14 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் வச்சு கோஷன்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த இதை வச்சு நீங்கள் இந்த ஃப்ராக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறதுலே அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றப்போ சின்னதுல இருந்து பெரிய இதை நம்ம போவோம். ஸோ அப்போ இங்கே சிறிய நம்பர் அப்படின்னா 2 எங்கே இருக்குன்னா 11/13. ஸோ 11/13 லெஸ் தென் அடுத்து இருக்கக்கூடிய சிறிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 7 எதுக்குரியது அப்படின்னா 15/17 லெஸ் தென் லாஸ்ட் ஹையஸ்டா இருக்கக்கூடியது 13 கீழே இருக்கிறது 13/14. ஸோ இதான் கரெக்டான அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மேஷன். ஸோ கொஸ்டினுக்குரிய ஆப்ஷன் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 11/13 லெஸ் தென் 15/17 லெஸ் தென் 13/14. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இது என்னன்னா ஒரு அடிஷன் சிம்பிளிஃபிகேஷன். இதுதான் if 0.139 plus 0.75 plus 2.105 minus 1.001 into 1.1 equal to 2 minus k, then the value of k is. ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி கொடுத்து அதில் k ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள். நம்ம இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கக்கூடியதில் நம்ம பிளேசஸை மாற்றியே நம்ம ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.139, 0.75, அடுத்து 2.105. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம அடிசன் பண்ணிடுவோம், ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 9 9 2.994. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மைனஸ்க்கு அங்கே அடுத்து இருக்கக்கூடிய இந்த 1.001 இன்ட்டு 1.1 அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
ஸோ நமக்கு வந்து 1.1011 வரும். ஸோ இந்த 2.994ல இருந்து இந்த 1.1011 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ 1.1011. ஸோ இந்த 1ன்றது லாஸ்ட் வந்து நமக்கு வந்து செகண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நேரம் நம்ம மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து 3 வரும். ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9 2 9 8 1. ஸோ 1.8929 இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 இருக்கு இல்லையா? அந்த 2 நமக்கு வந்து இங்கே 2 மைனஸ் கேன்னு இருக்கு ஈக்குவலுக்கு அங்கிட்டு. ஸோ இது நமக்கு வந்து கே மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேவை வந்து நம்ம இந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த கே வந்து பாசிட்டிவ் ஆயிரும். இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 1.8929 இந்த சைடு போகும்பொழுது மைனஸ்ல வந்துடும். ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து 2 மைனஸ் 1.8929 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் 1.8929. இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும் 1701. ஸோ 0.107. ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 0.107. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இஃப் ஏ ஈக்குவல் டு -3/4 அண்ட் பி ஈக்குவல் டு 5/6 தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் லை பிட்வீன் ஏ அண்ட் பி. 2 ஃப்ராக்ஷன் கொடுத்து கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த கீழே 4 ஆப்ஷன்ல எந்த நம்பர் வந்து ஏ அண்ட் பி இடையில வந்து வராது அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கொஸ்டின்ல கொடுத்துக்கிற 2 ஃப்ராக்ஷன்ஸ் ஏபி. ஸோ இப்போ இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணி டெசிமல் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம டெசிமல் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.7 வரும். ரிமைனிங் வந்து 2 இருக்கும். ஸோ இது அகைன் அப்பவுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.75 வரும். ஸோ ஏவோட வேல்யூ -0.75. அடுத்து பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.6 மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 86 or 48 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 0.8. பியோட வேல்யூ வந்து 0.8. ஸோ இந்த நம்பர் 2 நம்பர்ஸ்க்கு இடையில கீழே கொடுத்துருக்குற அந்த 4 ஆப்ஷன்ல எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நீங்க டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 0 வந்து கன்ஃபார்மா வந்து வரும். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபைட். -1/2 அப்படின்றது -0.5. ஸோ -0.5மே வந்து -0.75 வரும். ஸோ இதுவுமே -1/2மே வரும். அடுத்து வந்து -7/9. இதை வந்து -7/9 நீங்க டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணுங்க. 0 வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க 17 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு இங்க இருக்கிற ஸ்டார்டிங் நம்பரே வந்து இங்க டிஜிட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த -7/9ல வந்து -0.77 வருது. ஸோ -0.77ன்றது இந்த 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ். ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து என்ன ஆகாது அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு இடையில வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா -7/9. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இஃப் 5x by 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் -7/9. அடுத்து 6th கொஸ்டின் இஃப் 5x minus 7/3 plus 2 equal to 4x minus 3/4 plus 4x then the value of 8x plus 5. ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து எக்ஸோட வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூவை 8x plus 5ல வந்து நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ண கேட்டிருக்கிறது இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து இந்த 8x plus 5 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 5x minus 7 plus 6 இந்த 4 வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ 4 ஈக்குவல் டு 4x minus 3 plus 16x
எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் ஒரே சைடாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 3 வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ 3. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ் எல்லாமே ஒரு டேர்மாகவும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேர்மாக வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து 20x. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாம் இங்கிட்டு கொண்டுட்டு வாங்க. இங்கே ஒரு 4x, இங்கே ஒரு 3 வந்து வெளியில் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 12x. ஸோ இங்கே வந்து ப்ளஸில் இருக்கிறனால இங்கிட்டு வரும்போது மைனஸில் வரும். ஸோ -12x. அடுத்து இங்கே ஒரு 16xன்னு இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை அகைன் இங்கிட்டு கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ 16 × 13 வந்து என்ன ஆகும் அப்படின்னா 48 வரும். ஸோ -48x ஈக்குவல் டு இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ், இங்கே ஒரு 3, இதை ஆட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -9 அப்படின்னு வரும். அடுத்து இங்கே வந்து -28, 7 4s are 28, -28ன்னு வரும். ஸோ ப்ளஸ் இந்த மைனஸ் வந்து இங்கிட்ட வந்துச்சுன்னா வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +28. நெக்ஸ்ட் 4 6 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 24. இங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் வந்து ரைட் சைடில் வரும்போது -24. ஸோ -24 இதை வந்து நீங்கள் இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே 12x 48 இதை வந்து நீங்கள் இப்போ மைனஸ்ன்னு இருக்கா, இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். 8 to 10. So remaining 1 4 1 5 5 1 6 60x -60x ல இருந்து 20x போச்சு அப்படின்னா -40x. ஸோ நமக்கு வந்து -40x இருக்கு. ஈக்குவல் டு இந்த சைடு இது இருக்கிறத வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. -24 -9. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் வந்து ஆட் பண்ணோம்னா -33. -33ல இருந்து 28 போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா நமக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா -5 அப்படின்னு இருக்கும். இங்கே மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1/8ன்னு வரும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 8 × 1/8 + 5 = 1 + 5 அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 6. ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து 6 தான். ஆப்ஷன் சி 6 வந்து கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா லெட் பி ஈக்குவல் டு, அதாவது PQR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாலினாமியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிட்டு அதில் வந்து P + Q - R அதோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற 3 பாலினாமியல்ஸ் என்ன அப்படின்னா PQR. கேட்டிருக்கிறது P + Q - R. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டேர்மை வந்து கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Pயையும் Qயையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. PQவை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 12xy, இங்கே வந்து 9xy. 12xy 9xy ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 21xy அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சு நீங்கள் கொஸ்டினில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டேர்ம் வந்துருச்சு அப்படின்னா அது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் அது கரெக்டாக இருக்கா, ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியுமா, அதை வந்து எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே வந்து 21xy வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் ஆப்ஷனில் வந்து 21xy அப்படின்றது எல்லா இதுலேயுமே இருக்கா அப்படின்றத பாருங்கள். இங்கே இதில் பார்த்தோம் அப்படின்னா 21 இருக்குது, ஆனால் ஆப்ஷன்ஸில் 21 இல்லை. ஸோ அடுத்து வந்து ரிமைனிங் ஆப்ஷன்ஸை வந்து கண்டுபிடிங்க. XY டேர்ம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து y² இருக்கு. இங்கே வந்து Qல y² 12 இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2y² அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 18x², இங்கே வந்து 14x² Qல. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மைனஸ் ப்ளஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். இங்கே லார்ஜஸ்ட்டுக்கு வந்து மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா -4x². இதில் இந்த எக்ஸ்பென்ஷனில் ஸோ நம்ம P + Q வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 21xy + 2y² - 4x². அடுத்து இந்த எக்ஸ்பென்ஷன்லேருந்து நம்ம ஆரை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆரை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 21xyல இருந்து xy. ஸோ xy அடுத்து வந்து 5y² - x². இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 20xy - 3y² - 3x². ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 20xy - 3y² - 3x². ஸோ கொஸ்டின்லேயே எந்த ஆப்ஷன்ஸில் இந்த இது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி
தான் வந்து கொஸ்டின் நம்பர் 7க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8 என்ன அப்படின்னா x⁴ plus 1/x⁴ equal to 32, x not equal to 0. இங்க வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்கு. ஸோ x வந்து not equal to 0. then the value of x minus 1/x என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் என்ன அப்படின்னா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த a plus b the whole square அந்த ஐடென்டிட்டி அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்து இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ ஈஸியானதான், பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கொஸ்டினில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x⁴ வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. கேட்டிருக்கிறது எக்ஸ் மைனஸ் 1/x வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a + b the whole square அந்த ஃபார்மேட் வந்து அந்த ஃபார்மேட்டில் நமக்கு எக்ஸ்பென்ஷனில் இந்த டேர்ம் வரணும். x + x² + 1/x² அந்த எக்ஸ்பென்ஷன் அந்த டேர்ம்ஸ் வந்து வர்றதுக்காக நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா x² + 1/x² the whole square எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம விரிச்சு எழுதணும் அப்படின்னா x² + 2ab + b² இப்படி எழுதுவோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. x⁴ plus 2 into இந்த x² கேன்சல் ஆகிட்டு 2 இருக்கும் plus 1/x⁴ இருக்கும். ஸோ இந்த x⁴ plus 1/x⁴ சேர்த்து எழுதிக்கோங்க. x⁴ plus 1/x⁴ plus 2. நமக்கு கொஸ்டின்ல இந்த டேர்மோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த டேர்முக்கு பதிலாக கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. 332 plus 2 வரும். ஸோ இந்த 332 plus 2 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 334 வரும். இது வந்து ஸ்கொயர்ல இருக்கு. x² plus 1/x² the whole square அந்த டேர்மோட வேல்யூ தான் இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டா மாறும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 334 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நீங்க இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மெத்தட்ல வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 334 அப்படின்றப்போ 1 செகண்ட், சாரி ஒரு சின்ன மிஸ்டேக். இங்கே வந்து 322 கிடையாது, 322 plus 2 324 வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 16 அப்படின்னு வரும். இது பண்ணோம் அப்படின்னா 81, அடுத்து 9. ஸோ இங்கே வந்து நமக்கு ரூட்குள்ளே என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 into 2 into 9 into 9 வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 into 9 equal to 8. ஸோ x² plus 1/x² வேல்யூ 18 தெரியும். நமக்கு கேட்டுக்கிறது x minus 1/x வேல்யூ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த x minus 1/x அப்படின்றது அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா a minus b the whole square அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கலாம். நாம இங்கே பிளஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு x² plus 1/x² கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே கேட்டுக்கிறது x minus 1/x. ஸோ இந்த x minus 1/x a minus b the whole square ஃபார்முலால வந்து a plus bன்ற டேர்ம் பிளஸ் வச்சு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கிடுவோம். x minus 1/x the whole square equal to x². இதில் வந்து நமக்கு minus 2ab வரும். minus 2a into b plus b² அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து நம்ம x² plus 1/x² எழுதிக்கிடுவோம். minus 2ab இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு 2 இருக்கும். இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிற x² plus 1/x² வேல்யூ என்ன அப்படின்னா 18 minus 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16. இங்கே நமக்கு இருக்கிறது x minus 1/x the whole square இருக்கு. ஸோ ஸ்கொயர் வந்து இங்கிட்ட இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். ஸோ 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, அதை ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 4. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் x minus 1/x வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 4. ஸோ கொஸ்டின்ல எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா the number of edges of a polyhedron which has 7 faces and 10 vertices. அதாவது ஒரு பாலிஹெட்ரன்ல 7 ஃபேஸஸ் இருக்கு, 10 வெர்டிசஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எட்ஜஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ல சொல்லியிருப்போம். யூலர் ஃபார்முலா வச்சு போடுறது v plus f minus e equal to 2 அந்த ஃபார்முலா வச்சு போடுறது. ஸோ இதை வந்து ஈஸியானதா, இதை வந்து பார்க்கலாம். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபேஸஸ் 7 வெர்டிசஸ் 10 இருக்கும்பொழுது எட்ஜஸ் என்னன்னு கேட்காங்க. ஸோ யூலர் ஃபார்முலா இதுதான், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. v plus f minus e equal to 2 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எந்த வேல்யூ வெர்டிசஸ் கேட்டாலும் ஃபேஸஸ் கேட்டாலும் எட்ஜஸ் கேட்டாலும் இப்போ தெரிஞ்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எட்ஜஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். v வெர்டிசஸ் வந்து 10, ஃபேஸஸ் வந்து 7 minus e equal to 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 10 plus 7 17. ஸோ 17 வந்து இந்த சைடு போகும்பொழுது நமக்கு மைனஸாக வரும். ஸோ 2 minus 17 அப்படின்னு வரும். ஸோ 2 minus 17 அப்படின்றப்போ ஆன்சர் வந்து மைனஸ் இ ஈக்குவல் டு -15 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எவ்வளோ அப்படின்னா 15. ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஏ நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் baskets A and B are in the ratio 7:9. If 6 fruits are taken out from A and put in B, then this ratio becomes 1:3. The total number of fruits in A and B is. அதாவது A, B அப்படின்ற ஒரு 2 பாஸ்கெட்ல வந்து ஃப்ரூட் பாஸ்கெட் இருக்கு. ஸோ அதோட ரேஷியோஸ் எவ்வளோ அப்படின்னா 7:9. ஸோ இந்த 7:9 ரேஷியோல இருக்கக்கூடிய ஏ அண்ட் பியில் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ பாஸ்கெட்டில் இருந்து ஒரு 6 பழங்களை எடுத்து பி பாஸ்கெட்டில் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அதோட ரேஷியோ 1:3 வருது. ஸோ அப்போது அந்த ஏ அண்ட் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஏ அண்ட் பி ரெண்டுலையுமே சேர்த்து எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஏபி ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து 7:9. ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்றது தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரூட்ஸ் தெரியாததுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த 7x அதாவது ஏல வந்து ஒரு 6 பழத்தை எடுத்துடுறாங்க. ஸோ நமக்கு அதை வந்து நம்ம எவ்வளோன்னு தெரியாததுனால இந்த மாதிரி 7x - 6ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து பியிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏல இருந்து எடுத்த 6 பழத்தை பியில் வச்சிடுறாங்க. ஸோ அதில் 6 பழங்கள் வந்து கூடுது. ஆனால் டோட்டலாக எவ்வளோன்னு தெரியல. ஸோ 7x - 6 × 9x + 6. ஸோ இந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறம் என்ன ரேஷியோவில் இருக்கு அப்படின்னா 1:3 இந்த ரேஷியோவில் இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 7x - 6 / 9x + 6 equal to 1/3. ஸோ இதை வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ 7x - 6 × 3 equal to 1 × 9x + 6ன்னு வரும். ஸோ இது எல்லாத்துலேயுமே எக்ஸ் எல்லாம் ஒன் டேர்மாகவும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேர்மாக வச்சுக்கிடுவோம். ஸோ 7 இங்கே வந்து 3 7. ஸோ 21x. அடுத்து இங்கே வந்து 9xன்னு இருக்கு. அதை வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். ஈக்குவல் டு 6 3. ஸோ -18 இந்த சைடு வந்து +18. அடுத்து +18 + 6. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இப்போ 21x 9x 21ல இருந்து 9 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 12ன்னு வரும். 12x இங்கே வந்து 24. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 7x 9xல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இங்கே 2 போட்டோம் அப்படின்னா 7 2s are 14. அடுத்து 9 2s are 18. ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 32. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா 32 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 32. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா the angles of a quadrilateral are in the ratio. அதாவது குவாட்ரிலேட்ரல் ஆங்கிள் வந்து இந்த 3:5:7:9 ரேஷியோல இருக்கு. இதுல வந்து லீஸ்ட் அதாவது கம்மியா இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சிம்பிளா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குவாட்ரிலேட்டரோட ஆங்கிள்ஸ் 4 ஆங்கிளுமே வந்து இந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளோ நமக்கு அக்யூரேட்டாக தெரியாததுனால நம்ம வந்து அது கூட வந்து எக்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஸோ
இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டில் டோட்டல் ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னா 360. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சு நம்ம ஆங்கிள்ஸோட இதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 5 3 8 8 7 15 15 9 எவ்வளோ வரும் அப்படின்னா நமக்கு வந்து 24x வரும். 24x ஈக்குவல் டு 360. ஸோ இதை வந்து அடுத்து 24 டிவைட் பண்ணுங்க எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 12 4s are 22 18 வரும். இதை வந்து அடுத்து என்ன பண்ணுங்க அகைன்ஸ் 2ஆல் இது பண்ணுங்க. 6 2s are 12 9 2s are 18. அகைன் இதை வந்து 2ஆல் இது பண்ணுங்க. அடுத்து வந்து 3ஆல் வந்து கேன்சல் பண்ணுங்க. 15 வரும். நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 15 அப்படின்னு வரும். ஸோ இந்த எக்ஸை வந்து ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ 3 into 15 இங்கே எக்ஸுக்கு பதிலாக எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 15 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து 5 3s are 15 5 ரிமைனிங் 1 ஸோ 45 அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 15 5 ஸோ 5 5s are 25. அடுத்து வந்து நமக்கு 75 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 35 7 5s are 35 ரிமைனிங் 3 ஸோ 105. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 ரிமைனிங் 4 135. ஸோ இதான் இருக்கக்கூடிய 4 ஆங்கிள்ஸ்ல நம்ம ஆங்கிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ்ல அதிகமான கோணத்துக்கும் கம்மியான கோணத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ லார்ஜஸ்ட் பார்த்தோம்னா 135, லோவஸ்ட் பார்த்தோம்னா 45. ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 19 வரும். ஸோ நமக்கு கொஸ்டின் 11க்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 90 டிகிரி டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி. ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் 11 கொஸ்டின் நம்பர் 11க்கு லாஸ்ட் ஆப்ஷன் டி 90 டிகிரி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 12 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ பிளஸ் ஏ இன்ட்டு அதாவது ஒரு எக்ஸ்பான்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏபிசி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு எக்ஸ்பான்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியபிளுக்கும் மதிப்பு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இதை வந்து சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். கொஸ்டினில் வந்து நமக்கு இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்து அதில் ஏபிசி ஒவ்வொரு வேரியபிளுக்கும் என்னென்ன வேல்யூன்னு கொடுத்து இதோட சிம்பிளிஃபிகேஷனில் என்ன லாஸ்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்துலேயுமே இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே வந்து ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து 1, பிக்கு -3, சிக்கு வந்து -2. ஸோ இதை மட்டும் நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து -3, ஸோ -3 into -3 + 9, சிக்கு வந்து -2 ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றதுனால -3 ஸ்கொயர் வந்து 9 இன்டூ ஏ ஸ்கொயர் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 9 ப்ளஸ் சி ஸ்கொயர் -2 into -2 ப்ளஸ் 4 மைனஸ் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் அகைன் சியோட வேல்யூ -2. அடுத்து வந்து ஏ ப்ளஸ் இங்கே வந்து தப்பாக எழுதிட்டேன். ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏவோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் பி வந்து -3 பி ஸ்கொயர்ன்றனால 9. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே 9 + 1 10 10 - 2 8 8 into 1 into 8. நெக்ஸ்ட் வந்து 1 + 9 10 10 + 4 14 14 into 19 14 into 9. ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 9 4s are 36 126. அப்போது நெக்ஸ்ட் வந்து 126 இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் ஸோ ப்ளஸ் வந்துடும் ஆன்சர். 9 + 1 10 10 into 2 20. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணாலே ஆன்சர் ஓவர் 6 8. ஸோ அப்போ லாஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது லாஸ்ட் டிஜிட் வந்து 4ல் முடியும். அடுத்து ரிமைனிங் வந்து 1 2 2 5 5 + 2 2 4 4 + 1 5 ரிமைனிங் 1. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 154. கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 154 ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 13th இஃப்
an 8-digit number 30x0867y is divisible by 88, then what is the value of 3x plus y? அதாவது ஒரு 8-digit நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 2 நம்பர் வந்து எந்த நம்பர்னு தெரியல, அதனால அது எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஓவரால் 8-digit நம்பருமே 88ஆல் டிவைட் ஆகும் பொழுது 3x plus ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எக்ஸையும் ஒய்யையும் வந்து டிவிசிபிலிட்டி ரூலில் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதை 3x plus y அந்த எக்ஸ்பான்ஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல 13th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 8-digit நம்பர் வந்து 88ஆல் டிவைட் ஆகும்பொழுது 3x plus ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஹிண்ட் என்னன்னா, நம்பர் வந்து 88ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூலில் வந்து சிம்பிளாக பண்ணுறதுக்கு நம்ம 88 நம்பர் வரைக்கும் போக வேண்டியதில்லை. இதை வந்து பிரிச்சுருங்க, ஃபேக்டர்ஸாக பிரிச்சுருங்க. நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 11 8s are 88ன்னு பிரிக்கலாம். ஸோ இந்த நம்பரை வச்சு நீங்கள் 11க்குரிய டிவிசிபிலிட்டி 8க்குரிய டிவிசிபிலிட்டியை வச்சு நீங்கள் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 8ஓட டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஓட டிவைட் ஆகும் அப்படின்றது. ஸோ இங்கே ஆல்ரெடி இவங்க வந்து 8 டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்கும் போது கண்டிப்பாக இந்த நம்பரில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 3 டிஜிட் என்ன இருக்கும் அப்படின்னா 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது. ஸோ அதை வச்சு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 67y divided by 8. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா, இப்போ 67 வந்து எக்ஸாக்டாக 8ல் டிவைட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 64. ஸோ 8 8s are 64 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். இந்த ஒய்யை அப்படியே இறக்கிடுங்க. ஸோ இங்கே 3y இருக்கு. அப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன வேல்யூ ஏன்னா ஆல்ரெடி இது 8ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ 8ஆல் டிவைட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஒய்க்கு பதிலாக என்ன வேல்யூ இருந்திருக்கும் இங்கே? அப்போ 30, அதாவது 3 10s வந்து 8 மல்டிப்ளிகேஷன் டேபிளில் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 8s are 32 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 4 8s are 32. அப்போ ஒய்க்கு பதிலாக இங்கே 2 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக டிவைட் ஆயிருந்திருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 2. ஸோ 8ஓட டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான். அதை வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷனாக இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிடுவோம். 0 8 6 7 2. 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பிளேசஸ் இருக்கிறவங்களுடைய நம்பர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அடுத்து ஈவன் பிளேசஸ் இருக்கிற நம்பர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 0 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து 11ஆல் டிவைட் ஆகணும். அதான் வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வர்றது, இது வந்து 88ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டேனால இந்த நம்பர் வந்து ஃபுல்லாகவே 11ஆல் கன்ஃபார்ம் வந்து டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் பிளேசஸில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பிளேசஸ் பார்க்கும்போது 3x 8 7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 8 11 11 plus 7 வந்து 18x. ஸோ 18 plus x. அடுத்து வந்து நடுவில் சப்ராக்ஷன். அடுத்து ஈவன் பிளேசஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணுவோம். 0 plus 0 0 6 2. ஸோ 6 plus 2 8. இப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 18 8ல் இருந்து ஸோ இது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு வரும். ரிமைனிங் இந்த எக்ஸ் ப்ளஸ். ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டால் இந்த ஹோல் டேர்ம் வந்து 11ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டோம்னா அது 11ன்னு வரும். ஸோ 11 வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ இதை வந்து இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 into 1 plus 2. ஸோ 3 plus 2 வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 5 B ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. The value of x which satisfies the equation 10 into x plus 6 plus 8 into x minus 3 equal to 5 into 5x minus 4 also satisfies the equation. அதாவது ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ வந்து கீழே கொடுத்துருக்குற 4 எக்ஸ்பென்ஷன்ஸ், அதாவது 4 ஈக்குவேஷன்ஸோட அதையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த ஈக்குவேஷன் எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் அந்த 10x ப்ளஸ் இந்த இது இருக்கு இல்லையா, இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வந்து இந்த கீழே கொடுத்துருக்குற 4 இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் டேர்ம் எல்லாத்தையும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்த மாதிரி எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒன் சைடு வச்சுட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே இன்னொரு சைடை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து 10x அப்படின்றத இங்கே வச்சுக்கிடுவோம். அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் 8x, ஸோ ப்ளஸ் 8x. அடுத்து இங்கே ஒரு 5xன்னு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம், லெஃப்ட் சைடு. ஸோ வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியே மல்டிப்ளிகேஷனில் ஒரு 5, ஸோ 5 5 சார் 25, ப்ளஸ் வந்து இங்கிட்டு வரும்போது மைனஸாக மாறிடும், ஸோ மைனஸ் 25x. ஸோ அடுத்து வந்து நம்ம நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சைடு கொண்டுட்டு வந்துடலாம். இங்கே வந்து 6, இங்கே வந்து 10, ஸோ 60, ப்ளஸ் 60 வந்து மைனஸ் 60 மாறும். அடுத்து வந்து இங்கே மைனஸ் 3 8, ஸோ மைனஸ் 24, இந்த சைடு வந்து ப்ளஸ் 24. அடுத்து வந்து இங்கே 5 மைனஸ் 4 20 மைனஸ் 20. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். 10x 8x 18, ஸோ மைனஸ் 25ல இருந்து 18 வந்து போச்சு அப்படின்னா இப்போ இங்கே வந்து 15 அப்படின்னா இங்கே வந்து 7 இருக்கும். ஸோ மைனஸ் 7x ஈக்குவல் டு இங்கே வந்து மைனஸ் 60 மைனஸ் 20, ஸோ மைனஸ் 80 ப்ளஸ் 24. இதை வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6, இங்கே வந்து நமக்கு 7 இருக்கும், ஸோ 5, ஸோ மைனஸ் 56. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 7 அப்படின்றப்போ 9, எக்ஸோட வேல்யூ வந்து சாரி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 8 8 7 சார் 56. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த இங்கே கொடுத்துட்டோம். இந்த 4 ஈக்குவேஷன்ஸில் எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே சிம்பிளாக இருக்கிற மாதிரி போயிடலாம். லாஸ்ட் இதில் இருந்து சிம்பிளாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து 8ன்னு போடுறோம் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ இங்கே 8, இங்கேயும் 8 அப்படின்னா 8 மைனஸ் 3 5 5 5 சார் 25. இங்கே 8 + 5 வந்து என்ன வரும் அப்படின்னா 13 வரும். ஸோ இது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 8 போட்டோம் அப்படின்னா 8 மைனஸ் 5 3 5 3 சார் 15. அடுத்து இங்கே 8 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 5ன்னு வரும். 5 × 2 10 10 + 5 15. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது கொஸ்டின் நம்பர் 14க்கு. Next question number 15. What should be subtracted from 5y minus 13x minus 8a to obtain 11x minus 16y plus 7a? அதாவது ஒரு பாலினாமியல்ல இருந்து எந்த பாலினாமியலை சப்ராக்ட் பண்ணா நமக்கு 11x minus 16y plus 7a அப்படின்ற அந்த ஒரு ஆன்சர் பாலினாமியல் வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் இப்படி தான். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாலினாமியல்ல இருந்து ஒரு பாலினாமியலில் கழிக்கும் பொழுது நமக்கு இந்த ஆன்சர் வருது, அந்த பாலினாமியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கேபிட்டல் எஃப்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதே நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணும்பொழுது நீங்கள் டக்குனு மைண்ட் செட்குள்ளே அது என்ன கான்செப்ட் அப்படின்றத நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த பாலினாமியல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த சைடு வச்சுட்டு இங்கிட்டு இருக்கிற இந்த பாலினாமியலை எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டுட்டு வரும்போது எல்லா சயின்ஸுமே சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ அந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்பயே வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்ம் வந்து ஆன்சரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மைண்ட்லேயே உங்களோட கால்குலேஷனை பாதி இதை வந்து முடிச்சிருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இப்போ இதை வந்து நான் எஃப் அப்படின்னு சொல்லி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளால எக்ஸாமில் அதுவும் ஆஃப்லைனில் வந்து நமக்கு டைம் வந்து ரொம்பவே வந்து கன்சியூமிங், அதாவது ரொம்ப டைம் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் டக்குன்னு அந்த கான்செப்டை வந்து நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து 11x. ஸோ அப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு எஃப் இந்த சைடு வச்சுக்கணும். ஸோ கண்டுபிடிக்க போகிறது இதுதான். ஸோ இப்போ இதுதான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் சயின்ஸ் சேஞ்ச் பண்ணி இதை வந்து நம்ம இந்த கொடுத்துருக்குற இந்த பாலினாமியல்ல இருந்து கழிக்க போறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 5y minus 13x minus 8a minus 11x minus 16y plus 16y minus 7a equal to f. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே சிமிலர் டேர்ம்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணிருங்க. ஸோ 5y இங்கே வந்து 16y. ஸோ ஆன்சர் வந்து y வந்து 21y, 13x 11x
மைனஸ் 24x, அடுத்து a மைனஸ் 8a மைனஸ் 7a மைனஸ் 15a. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமல் என்ன அப்படின்னா 21y மைனஸ் 24x மைனஸ் 15a. இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்து ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 21y மைனஸ் 24x மைனஸ் 15a. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ், ஒரு 4 ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்து அதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அசெண்டிங் ஆர்டரில் வந்து சூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே வேலை தான் வந்து இந்த கொஸ்டினையும் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஃப்ராக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றப்போ ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட்ல இருந்து நம்ம லோயஸ்ட் வரைக்கும் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சிம்பிள் வேல தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் வந்து டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை வச்சு ஆர்டர் பண்ணி எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 5, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 5, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 7, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இங்கே 8 அப்படின்னு வரும், இங்கே வந்து நமக்கு 6 அப்படின்னு வரும், இங்கே வந்து 3, இங்கே வந்து நமக்கு 4. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஹையஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8. ஸோ 8 வந்து எதுக்குரியது 44/49. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீஸ்டாக இருக்கிறத பாருங்க, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஹையஸ்ட் பார்த்துட்டோம், லோயஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே ஆப்ஷனில் எங்கேயாவது 44/49 இருக்கான்னு பாருங்க. இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், பியும் சியும் மட்டும்தான். ஸோ இந்த பிசியில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஹையஸ்ட் பார்த்துட்டோம். லோயஸ்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ்லேயே லோயஸ்ட் எது அப்படின்னா 3 எது 22/25. ஸோ அந்த 2 ஆப்ஷன்ஸ் பிசியில் லாஸ்ட் வந்து 22/25 இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா சி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா கூட நீங்க ஈஸியா வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 17ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா XYZ அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு நம்பரோட எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. அதோட HCF என்ன XYZ அப்படின்னு சொல்லி அதை பிரித்து அதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. HCF அப்படின்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது இருக்கிறதுலே வந்து எந்த ஃபேக்டர்ஸ் வந்து காமனாக இருக்கும் ஹையஸ்டாக எல்லாத்துலேயுமே வந்து இப்போ எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்தாலும் அதில் வந்து காமனாக எது வந்து இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துக்கிறது இதுதான். ஸோ அது வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து டைப் பண்றதுனால கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா HCF அப்படின்னு பார்க்கும்போது 3லையும் வந்து ஒவ்வொரு நம்பரும் அதோட ஹையஸ்ட் நம்பரை ஒவ்வொரு நம்பருக்குரிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை எழுதிட்டு நம்ம ஓவராலாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த 3லையுமே வந்து காமனாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் தான். இதுலையும் 2 ஸ்கொயர் இருக்கும், இதுலையும் 2 ஸ்கொயர் இருக்கும், இதுலையும் 2 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து 3ல பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 3லையுமே வந்து காமனாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா 3 ஸ்கொயர் தான். இதுலையும் 3 ஸ்கொயர் இருக்கும், இதுலையும் 3 ஸ்கொயர் இருக்கும், இதுலையும் 3 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து 5ல பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்ன்றது 5/4 5/3லையுமே வந்து இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 7ல பார்த்தோம் அப்படின்னா 7 கியூப் அப்படின்றது 7 கியூப்லேயும் இருக்கும், 7/5லையும் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது 7 கியூப். ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சரை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன்லாம் கொடுக்கல. 15/3 into 7/4, 30 cube into 7 cube, 30 into 7/5, 30 square into 7 cube அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி இந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து வரும் ஓவராலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7/3 7/3 2 இது இருக்கு. ஸோ இங்கே நமக்கு முடிஞ்சிருக்கிறது லாஸ்ட்ல 7/3. ஸோ மேபி ஆன்சர் வந்து எய்தர் பியா இருக்கும் ஆர் டியா இருக்கும். ஸோ ரிமைனிங்க்கு 30 கியூபா 30 ஸ்கொயரான்னு வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2s are 4, 3 3s are 9. ஸோ ஆன்சர் 36. அகைன் 5 5s are 25. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா
இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஆன்சர் வந்து 900. ஸோ 900 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? 30 ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம் 7 வந்து அப்படியே எழுதிக்கோங்க, 7 கியூப். ஸோ 30 ஸ்கொயர் இன்ட்டு 7 கியூப் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த டேர்ம் ஓடுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 30 ஸ்கொயர் இன்ட்டு 7 கியூப் அப்படின்றதான் ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். Next question 18, question number 18. Which of the following is a not a Pythagorean triplet? அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எந்த செட் வந்து Pythagorean triplet கிடையாது. Pythagorean triplet means நமக்கு வந்து அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 3 மெஷர்ஸ் இருக்கும். அந்த 3 மெஷர்ஸில் வந்து hypotenuse, square of hypotenuse is equal to the addition of squares of adjacent sides and ஆப்போசிட் சைடு, சாரி அட்ஜசன்ட் சைன்ஸ் இன்னொன்று வந்து இந்த சைடு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மூணுல எது வந்து அதை சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்றதான் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த ஃபார்முலா வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறது இந்த 4 ஆப்ஷன் தான். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த சி ஸ்கொயர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது. ஸோ சி அப்படின்றது இந்த வேல்யூ வந்து எப்பவுமே இந்த அதர் 2 சைட்ஸை விட எப்பவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையஸ்டா தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ அப்போ அதை வச்சு நீங்க சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்க 1 by 1 பார்க்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து இப்போ இது இந்த ட்ரிபிள் பிதாகரியன் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இங்க நமக்கு ஹையஸ்டா இருக்கக்கூடியது 17. ஸோ 17 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட் யூனிட் டிஜிட்ல என்ன வரும் அப்படின்னா 9 அப்படின்னு வரும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே இப்போ நம்ம யூனிட் டிஜிட்டை வச்சுதான் சாட்டிஸ்ஃபை அது வந்து கரெக்டா இருக்குமா இல்லையான்றதை பார்க்க போறோம். ஸோ இதை வந்து வச்சுக்கோங்க. அடுத்து அதர் 2 சைட்ஸ் இந்த 2 தான். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும்னு பாருங்க. இதுக்கு வந்து யூனிட் டிஜிட் 4 வரும், இதுக்கு யூனிட் டிஜிட் வந்து 5 வரும். ஸோ இதை ஆட் பண்ணா 9 வரும். அப்போ யூனிட் டிஜிட் வந்து அடிஷன்ல என்ன வருது அப்படின்னா 9 வருது. ஸோ இங்கேயும் 9 இங்கேயும் 9. ஸோ இது வந்து மை பி சாட்டிஸ்ஃபைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11 60 63. ஸோ ஹையஸ்ட் வந்து என்னன்னா 63. ஸோ இப்போ இந்த ஹையஸ்ட் சியோட வேல்யூ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னா 9 வரும். ஸோ இங்கே அதர் 2 சைட்ஸ் வந்து 11 60. இப்போ இதில் நம்ம ஸ்கொயர் பண்ணோம், 11 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 1. 60 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 0. ஸோ 1 + 0 வந்து 1. அந்த யூனிட் டிஜிட் வந்து என்னன்னா 1. ஸோ யூனிட் டிஜிட்டே சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்பொழுது ஓவரால் டிஜிட் எப்படி ஈக்குவல் ஆகும்? ட்ரிபிள் பிதாகரியன் இதை அந்த தியரம் எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகும்? ஸோ இந்த செட் ஆஃப் இது வந்து மெஷர்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா பிதாகரியன் ட்ரிப்ளெட்ல வந்து வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 11 60 63 இந்த இது வந்து பிதாகரியன் ட்ரிப்ளெட்டுக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. The measures of an angle for which the measure of the supplement is 4 times measure of the complement is. அதாவது ஒரு measure of angle இருக்கு, ஒரு ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதே ஆங்கிளோட காம்ப்ளிமெண்ட்டை விட 4 டைம்ஸ் வந்து இதா இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த ஆங்கிள் என்னது, அந்த ஒரிஜினல் ஆங்கிள் என்னதுன்றது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கொண்டுட்டு போய் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதனால ஆப்ஷன்ஸ் வச்சே முடிச்சிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட் அண்டு காம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த சப்ளிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட் வந்து அதோட காம்ப்ளிமெண்ட்டை விட 4 டைம்ஸ் வந்து இதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்டை விட 4 டைம் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் அப்படின்னா அந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 180. சப்ளிமெண்ட் வந்து 180. அதே இது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ரெண்டோட ஆங்கிள் வந்து ஆட் பண்ணும்பொழுது என்ன வரணும் அப்படின்னா 19 வரணும். ஸோ இதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரியோட மெஷர். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எந்த ஆங்கிள் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 45 எடுத்தோம் அப்படின்னா 45யோட சப்ளிமெண்ட்ரி 180 வரணும் அப்படின்னா இங்கே 45 இருக்கு. ரிமைனிங் வந்து எந்த வேல்யூ வந்தால்
ரிமைனிங் என்ன வேல்யூ வந்தால் 180 வரும் அப்படின்னா 135 வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இது வந்து சப்ளிமெண்ட். இந்த சப்ளிமெண்ட் வந்து இந்த ஆங்கிளோட ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கும்ல, அந்த காம்ப்ளிமெண்ட்டை விட 4 டைம்ஸ் வந்து இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 4 டைம்ஸ் அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து என்ன, 90ல் வந்து 45 போச்சுன்னா 45. ஸோ இதுதான் வந்து இந்த ஆங்கிளோட காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டோட ஒரு 4 மடங்கு 4 மடங்கு தான் இந்த சப்ளிமெண்ட். அப்போ 4 மடங்குன்னா 45ஓட 4 வந்து எவ்வளோ வரும், ஸோ 4 16, 16 2 18. ஸோ இது என்னன்னா 118 வருது. இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரியை விட காம்ப்ளிமெண்ட்ரியோட 4 மடங்கா இருக்கக்கூடியது. இதோட 4 மடங்கு தான் இந்த சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி இஸ் 4 டைம்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டோட 4 டைம்ஸ் தான் இந்த சப்ளிமெண்ட்ரி. ஸோ 4 டைம்ஸ் வரும்போது 180. ஸோ இங்கே 135 இருக்கு. ஸோ 45 அப்படின்றது என்ன ஆகாது அப்படின்னா வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. செகண்ட் 60 அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 60 அப்படின்றப்போ இதோட சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா 180 வரணும் அப்படின்னா இதோட சப்ளிமெண்ட் வந்து 120. ஸோ அடுத்து காம்ப்ளிமெண்ட் 90 வரணும் அப்படின்னா இந்த ஆங்கிளோட காம்ப்ளிமெண்ட் வந்து 90க்கு வரணும் அப்படின்னா 30. ஸோ 30 ஆட் பண்ணாதான் அது வந்து 19 வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த சப்ளிமெண்ட் ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட 4 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ் அப்படின்னா 30ஓட 4 டைம்ஸ் தான் இந்த சப்ளிமெண்ட். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துடலாம். ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் 60ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து அதோட காம்ப்ளிமெண்ட்டை விட 4 டைம்ஸ் வந்து இதாக இருக்கு, கிரேட்டராக இருக்கு. 4 டைம்ஸாக இருக்கக்கூடியது. காம்ப்ளிமெண்ட்டோட 4 டைம்ஸ் தான் இதோட சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 60 அப்படின்ற ஆங்கிளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 60 தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next question, in triangles ABC and DEF, angle C equal to angle F. அதாவது இங்கே கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து இதாயிருச்சு. ஸோ ஆங்கிள் C ஆங்கிள் F வந்து ஈக்குவலாக இருக்கு. அதே மாதிரி சைட்ஸ் ஏசியும் ஏசியும் டிஎஃப்பும் ஈக்குவல், பிசியும் இஎஃப்பும் ஈக்குவல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதர் 2 சைட்ஸோட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஜெனரல் வேல்யூஸ் 2x - 1 அண்ட் டிஇ ஏபியோட வேல்யூ வந்து 2x - 1, டிஇயோட வேல்யூ வந்து 5x - 4. அப்படி இருக்கும்பொழுது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 2 ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. ஏபிசி டிஇஎஃப் அப்படின்ற 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் சியும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல், சைடு ஏசி சைடு டிஎஃப் ஈக்குவல், சைடு பிசி அண்ட் இஎஃப் வந்து ஈக்குவல். இப்படி இருக்கும் பொழுது 2x - 1 அதாவது ஏபி வந்து 2x - 1, இடி வந்து டிஇ வந்து என்ன அப்படின்னா 5x - 4. அப்படி இருக்கும்பொழுது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஆங்கிள் வந்து ஈக்குவல், இந்த சைடுமே ஈக்குவல், இந்த அதர் 2 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் பொழுது அப்போ இந்த ஏபி இடியுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த ஒரு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ஸ் அதை பேஸ் படி பார்க்கும் பொழுது சைட்ஸ் ஏபி அண்ட் இடி ஆர் ஆல்சோ மேபி அதுவுமே வந்து எப்படியா தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2x - 1 ஈக்குவல் டு 5x - 4. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் எல்லாமே ஒரு டைமில் கொண்டுட்டு வந்துடுவோம். 2x - 5x ஈக்குவல் டு -4 + 1. ஸோ -3x ஈக்குவல் டு -3. எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. A bag contains 3 white, red, blue and 5 red balls. One ball is drawn at a random from the bag. What is the probability that the ball drawn is not red? அதாவது ஒரு பேக்ல வந்து
3 வெள்ளை பந்து, 2 ப்ளூ பந்து, 5 சிவப்பு பந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதில் ரேண்டமாக வந்து நம்ம தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக வந்து ஒரு பந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது அந்த பந்து வந்து சிவப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிவப்பே இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பையில சிவப்பு பந்துகளே இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிவப்பு பந்து கிடைக்காம போகும். ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம அதுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஒயிட் பால், 2 ப்ளூ பால், 5 ரெட் பால். ஸோ மொத்தம் அந்த பந்துல பேக்ல இருக்கக்கூடிய பந்துகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா 10. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் இது வந்து ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா 10. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பால் எடுக்கிறோம். அந்த ஒரு பால் வந்து ரெட் கலர் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? ஸோ ரெட் கலரே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெட் கலரே இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பால்ஸுக்கு வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லாட்டி அந்த ரெட்டையே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தூக்கிடலாம். அதுக்குரிய நம்பர்ஸை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ரெட்டுன்னு இருக்கு. ஸோ ரெட்டுக்குரிய பால்ஸ் வந்து எவ்வளோனா 5. ஸோ அந்த இது வந்து கிடையாது அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2 வரும். ஸோ இப்போ இப்படி இல்லாமல் நம்ம வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 அந்த இதை விட்டுருங்க. இந்த 6 வந்து இருக்கவே கூடாது, ரெட் இருக்கக்கூடாது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒயிட் பால்ஸ், ப்ளூ பால்ஸ். ஸோ அப்போ இது மட்டும்தான் இருக்கிறதுக்கே சான்ஸ். ஸோ 3 + 2 5, 5/10 அப்படின்னா என்ன வரும்? 1/2 தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து ரெட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா அந்த 2 கலர்ல ஏதாவது 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1/2. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Next question number 22. A shop reduced its prices by 10%. What is the new price of an item which was previously sold for ₹500? அதாவது ஒரு ஷாப் வந்து ஒரு கடை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விலையில இருந்து 10% குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படி 10% குறைச்சிருக்கும் பொழுது அதோட புது விலை என்ன? அப்போ ப்ரீவியஸா அவங்க வித்துட்டு இருந்த அந்த பொருளோட விலை என்ன பார்த்தீங்க அப்படின்னா 500. ஸோ அந்த குறைச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த 500ல இருந்து தான் அந்த 10% குறைச்சிருப்பாங்க. ஸோ அதை குறைச்சதுல இருந்து புதுசா இருக்கக்கூடிய விலை என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுவுமே வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ப்ராஃபிட் அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சிம்பிள் அந்த ஒரு ப்ராஃபிட் லாஸ் அந்த இது இருக்கும்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓல்டு ப்ரைஸஸ் வந்து 500 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ 500 அப்படின்றதுல அவங்க அந்த ஓல்டு ப்ரைஸஸ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் குறைச்சாங்க அப்படின்னா 10% குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 500 × 10/100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ருபீஸ் வந்து எவ்வளோனா 50 rupees. அப்போ 10% குறைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பழைய அமௌண்ட்ல இருந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க? 50 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 500ல இருந்து 50 ரூபாய் போச்சுன்னா எவ்வளோ? 450 ரூபாய். ஸோ நியூ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா நியூ ப்ரைஸ் வந்து 450. ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் 22க்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 450. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. Given below is data set of temperatures in degree Celsius. What is the range of the data? அதாவது ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர்ஸ் அப்படின்ற அந்த டெம்பரேச்சர்ஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. ரேஞ்ச்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ரா டேட்டால இந்த சிங்கிள் இதாக கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரா டேட்டால வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா highest value minus lowest value. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம ஹையஸ்ட் எது லோயஸ்ட் எது அப்படின்றத பார்த்து கண்டுபிடிக்கிறதா. ஸோ இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா எடுத்தோடனே 0 தான் சிறிய நம்பர், 8 வந்து பெருசு. ஸோ அதை வந்து டைரெக்டாக நீங்கள் இது பண்ணி அதுக்கு போயிடக்கூடாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா அடுத்து வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் வேல்யூஸுமே இருக்குது. ஸோ மைனஸில் பார்க்கும்பொழுது மைனஸ்ல பார்க்கும்பொழுது எந்த நம்பர் வந்து பெருசா இருக்கோ அதான் வந்து மதிப்புல சிறுசா இருக்கும். ஸோ இங்கே வந்து லோயஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா -8, லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படி என்னன்னா 8. ஸோ இதை வந்து நீங்க பண்ணும்பொழுது அர்ஜென்ட்ல இந்த மாதிரி 8 - 8 0 அப்படிலாம் போட்டக்கூடாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு -8 இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 8 -
minus of 8. So இங்க minus minus plus ஆகி 8 plus 8 அப்படின்றது வரும். So 8 plus 8 வரும்பொழுது ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 16 அப்படின்னு வரும். So question number 23க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 16 டிகிரி செல்சியஸ். So next question வந்து என்ன அப்படின்னா அடுத்து அதுவுமே ஒரு சிம்பிளானதான். ஒரு காயினை வந்து 10 டைம்ஸ் வந்து டாஸ் பண்றாங்க, அதை வந்து சுண்டுறாங்க. ஸோ அப்படி சுண்டும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஹெட் டைல் ஹெட் டைல் டைல் ஹெட் ஹெட் டைல் ஹெட் ஹெட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதுல ஹெட் மட்டும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் மொத்தம் நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்து இது பண்றாங்க 10 டைம்ஸ். ஸோ நமக்கு 10 அவுட்கம்ஸ் வருது. ஸோ டோட்டல் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா 10. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு கேட்டுக்கிறது ஹெட்ஸ் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன. ஸோ அப்போ ஹெட்ஸ் மட்டும் வரணும் அப்படின்னா ஹெட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ஹெட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 ஹெட்ஸ் இருக்கு. ஸோ 6 ஹெட்ஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பாசிபிளான ஈவெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னா 6. ஸோ நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பை நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3/5 அப்படின்னு வந்து நமக்கு வரும் 2ஆல கேன்சல் பண்ணும்பொழுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3/5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் 3D டஸ் நாட் ஹேவ் வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ இப்போ இதை வந்து பிக்டோரியல் வைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3Dல வந்து எது கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் வந்து பிரமிட், பிரிசம், அடுத்து வந்து கோன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வெர்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு நம்ம ஷேப் எடுத்துக்கூட இப்போ நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த லைன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இதுதான் என்ன அப்படின்னா வெர்டெக்ஸ் ஆர் கார்னர். ஸோ இதுதான் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா பிரமிட் கொடுத்துருக்காங்க, அடுத்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சரியா வரைய வரல. அடுத்து வந்து பிரிசம் கொடுத்துருக்காங்க. பிரிசமே வந்து ட்ரையாங்கிள், இதில் ட்ரையாங்குலர் பிரிசம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி இதாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து கோன், அடுத்து வந்து ஸ்பியர். ஸ்பியர் வந்து ரவுண்டில் வந்து அந்த நம்மளோட பூமி இந்த இது சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த இதுதான் வந்து ஸ்பியர் அப்படின்றது. ஸோ இதில் எதுக்கு வெர்டெக்ஸ் கிடையாது அப்படின்றது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து வெர்டெக்ஸ் கிடையாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிள் பிரமிட்ன்றது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், ப்ரிசமும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே லைன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி பிரிசம், அப்புறம் பிரமிட், அடுத்து கோன், இதில் எல்லாத்துலேயுமே லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பண்ணவே வரல. ஸோ இதில் பார்க்கும்போது லைன்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகுது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா வெர்டெக்ஸ் வந்து இருக்கு. ஸோ லைன்ஸ் ஜாயின் ஆகுது அப்படின்னா வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஸ்பியர்ன்னு பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ஸ்பியரில் அப்படின்றப்போ அங்கே வந்து எந்த ஒரு ஜாயினிங்குமே இருக்காது. ஸோ இப்படி தான் ஃபுல் அதோட இதுவே கோல வடிவத்தில் இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லுமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இங்கே ஸ்பியரில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா வெர்டெக்ஸ் வந்து இருக்காது, ஜாயினிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஸ்பியர். ஸோ ஸ்பியருக்கு வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26, இஃப் 5/7 the whole power 4 into 5/7 the whole power -3 equal to 5/7 the whole power 5x minus 2 then x is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்மை வச்சு சிம்பிளாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஃபார்ம் வந்து இதுதான். இதை தான் வந்து நம்ம அந்த மாதிரி டேர்மில் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் அதை வச்சு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து லா வந்து நம்ம 2 இது. ஸோ ஒன்று என்னன்னா பேஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து
பேசஸ் வந்து போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து பேசஸ் ஈக்குவலா இருக்கும்போது அதோட எக்ஸ்போனன்ஸ் பவர்ஸ்மே வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல். ஸோ இப்போ இந்த ரெண்டு லாஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நமக்கு ரெண்டு பேசஸ்மே வந்து ஈக்குவல் சமம், அதாவது ஒன்று போல சேமா இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா அதை வந்து ஒரே டேர்மா எழுதிக்கலாம். ஸோ 5/7 ஹோல் த பவர் 4 - 3 இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம -3 போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 5/7 ஹோல் பவர் 5x - 2. ஸோ இந்த லாவை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் வந்து a⁻m ஈக்குவல் டு a⁻n. ஸோ பேசஸ் வந்து ஈக்குவலா இருக்கும்பொழுது அதோட எக்ஸ்போனன்ஸும் ஈக்குவல் அப்படின்றத கன்சிடர் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ 4 - 3 ஈக்குவல் டு 5x - 2 வரும். ஸோ 5x அப்படியே வச்சுக்கிடுவோம். 4 - 3 என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 1 வரும். ஸோ -2 வந்து இந்த சைடு போச்சுன்னா +2. ஸோ 1 + 2 3. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 3/5. ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3/5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. லெட் A, B, C be the 3 ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது ஏபிசின்ற ஒரு இதை கொடுத்து அது மூணுமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. 3/5, பி வந்து 2/3, சி வந்து -5/6. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ. ஸோ என்ன கொஸ்டின்னா இந்த 3 ரேஷனல் நம்பர்ஸ்மே கீழே கொடுத்துருக்குற மூணுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது என்ன அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்றப்போ இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 இதில் வந்து இந்த 3 ரேஷனல் நம்பர்ஸும் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரேஷனல் நம்பர் போத் சைட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நமக்கு 3 வேல்யூஸ் வந்து இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ A × B + C. ஸோ இங்கே வந்து B + Cன்னு இருக்குது, இங்கே வந்து A + Cன்னு இருக்குது. ஸோ பியையும் சியையும் இந்த பியையும் சியையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே இது அடுத்து வந்து அகைன் அடுத்து வந்து இந்த ஏவையும் சியையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த B + Cல ஆட் பண்ணது வந்து ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோட மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஏவையும் சியையும் ஆட் பண்ணதை வந்து பியோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ எது வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. செகண்ட் பியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா B + C ஆட் பண்ணிட்டு நம்ம ஏவை வந்து டிவைட் பண்ணுறது, A + C வந்து ஆட் பண்ணிட்டு பியை டிவைட் பண்ணுறது. ஸோ அந்த டேர்ம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ பியுமே வந்து என்ன ஆகாது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட் வந்து A + B + C ஈக்குவல் டு C + A + C. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பியையும் சியையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா பியையும் சியையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏவோட வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து A + Bயை வந்து ஆட் பண்ணுறோம், அடுத்து சியை ஆட் பண்ணுறோம். ஸோ அடிசன் அப்படின்றப்போ நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. பர்டிகுலராக வந்து இந்த மைனஸ் நெகட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அடுத்து வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அடிஷனில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தைரியமாக வந்து அடிஷனில் வந்து நம்ம செக் பண்ணலாம். அதே இது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும், வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. ஸோ இதில் என்ன அப்படின்னா இது வந்து ரூட் அந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 28 கொஸ்டின் இதுதான். ரூட்குள்ள இந்த மாதிரி ரூட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த இதில் இருந்து இந்த டைரக்ஷனில் போகணும். நம்ம இப்படி வந்து போகக்கூடாது, இந்த டைரக்ஷனில் தான் போகணும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 121ஓட ரூட்டை வந்து கண்டுபிடிங்க. 121ஓட ரூட் வேல்யூ என்ன அப்படின்னா 11. அதை வெளியில் எடுத்தோம்னா நமக்கு வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 11 தான் வரும். ஸோ நமக்கு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 91 + √70 + இதை வந்து ரூட்ல இருந்து வெளியில் எடுத்துட்டோம். ஸோ நமக்கு வெறும் 11 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 91 +
உள்ளக்கு வந்து 81 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ அகைன் நம்ம 81 ரூட்ல இருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 91 + 9 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து வந்து இதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 100ன்னு வரும். 100 வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10. ஸோ இதுதான் வந்து இந்த ரூட் நம்பரோட சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 10. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 வந்து கிவன், அதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் இது கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கொடுக்கல, ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்து அதில் ஒரு டேர்மோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ஈஸியானதான். உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் அங்கே வந்து சிஸ்டமில் வந்து மல்டிப்ளை அந்த டேர்ம் இந்த மாதிரி எழுத முடியாததுனால உங்களுக்கு நான் அப்படி வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க. அது வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா சைடில் வந்து அதுக்குரிய சிம்பிள்ஸ் வந்து போட்டிருப்பாங்க லெஃப்ட் சைடில். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து எது போடும்பொழுதோ அதோட ஆன்சர்ஸுமே வந்து ஒய்யாக தான் வரும். அப்போ எந்த நம்பர் போட்டால் அந்த நம்பரே வந்து ஆன்சராக வரும் அப்படின்றதான். ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷன்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8, 6, 4, அனதர் ஒன் ஆப்ஷன் வந்து 2. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒய்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 8 போடுவோம். ஒய்க்கு பதிலாக 8 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 8 6 are 8 வரும். ரிமைனிங் 4, 7 6 are 42. ஸோ 42 + 4 வந்து 46 வரும். இங்கே ஒய்யோட வேல்யூ 8. அப்போ இங்கே 3 வேல்யூமே 8 வரணும். 8 வந்து வரல. ஸோ ஆப்ஷன் 1 வந்து வராது. நெக்ஸ்ட் 6. ஸோ ஒய்க்கு பதிலாக நீங்கள் வந்து 6 போடுங்க. 6 போட்டோம் அப்படின்னா 6 6 are 36. ரிமைனிங் 3, 7 6 are 42 + 3 வந்து என்ன ஆகும் அப்படின்னா 45. ஸோ இங்கேயுமே வந்து ஒய்க்கு பதிலாக 6 போடும்பொழுது இங்கே 6 6 வரல. ஸோ ஆப்ஷன் 2வும் வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3, 4. ஸோ இப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக 4 போட்டோம் அப்படின்னா 6 4s are 24. ஸோ 4, ரிமைனிங் 2, 7 6 are 42, 42 + 2 44. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூணுமே என்ன ஆயிடுச்சு, ஒய்யோட வேல்யூவே வந்துருச்சு. ஒய்யோட வேல்யூ 4, இங்கே மூணுமே வந்து ஒய்யோட வேல்யூவே வந்துருச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா நம்பர் 4 போடும்போது தான் நமக்கு அந்த ஒய்யோட வேல்யூ 4ன்னு போடும்பொழுது ஆன்சருமே வந்து 4ஆகவே வருது. ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. இஃப் Q இஸ் த ஸ்கொயர் ஆஃப் எ நேச்சுரல் நம்பர் P, தென் P இஸ் அப்படின்றது. அதாவது Q அப்படின்ற ஒரு இது வந்து என்ன அப்படின்னா P அப்படின்ற அந்த ஒரு நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயர் தான் இந்த Q அப்படின்றது. ஸோ அப்போ அந்த Pன்ற நேச்சுரல் நம்பர் என்ன அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q அப்படின்றது ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர் P. இந்த நேச்சுரல் நம்பர் P அதோட ஸ்கொயர் தான் வந்து என்னன்னா Qன்றது ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர் P அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த P அப்படின்றது என்ன, நமக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் Q, ஈக்குவல் டு Q, அடுத்து வந்து கிரேட்டர் தென் Qன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் சியும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது ஆப்ஷன் ஏ அண்ட் பி மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் Q, P அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் Qவோட ஸ்கொயர் தான் P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடையவே கிடையாது. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா Qவோட ஸ்கொயர் ரூட் தான் P. இங்கே வந்து P ஸ்கொயர் இருக்கு. அகைன் எப்படி Q ஸ்கொயர் வந்து Pயோட வேல்யூன்னு சொல்ல முடியும்? இங்கே வந்து P ஸ்கொயர் தான் இருக்கு, Pன்னு இல்லை. ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் வராது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ இங்கே வந்து நமக்கு Pயோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ P அப்படின்னா இந்த ஸ்கொயர் இங்கிட்ட வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q ஈக்குவல் டு Pன்னு இருக்கும். அப்போ Pன்றது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q. ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q. ஸோ இதுதான் வந்து மேக்ஸில் வந்து நம்ம ஒரு ஒன் ஷாட் வீடியோவாக போட்டுக்கிறோம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து மேக்ஸ் சீட்டெட்டில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கண்டென்ட்ல என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதோட PDF வந்து நான் டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுக்குறேன். ஸோ டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வர இந்த கொஸ்டின்ஸை வச்சு நீங்களே வந்து
ஆன்சரை வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், எப்படி உங்களுக்கு வந்து வருது அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை எப்படி வந்து நம்ம மேக்ஸ் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் சென்டர் வந்து ப்ரீ அட்மிட் கார்டு வந்து பார்க்காதவங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் எப்படி பார்க்கணுன்றது. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.